அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தடம் என்கிற ஒரு வலையொலிக்கு ஒரு நேர்காணல் ஒன்று கொடுத்துருக்கிறாங்க. அந்த நேர்காணலில் தமிழ்நாட்டில் இன்றைய நிலைமையில் ஒரு தத்துவம் சார்ந்த ஒரு அரசியலை முன்வைப்பதற்கு திராவிடம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை தமிழ் தேசியம் ஏன் எதிர்க்கிறது என்கிற கேள்விக்கு அண்ணன் சீமான் மிக அருமையாக ரொம்ப நேர்த்தியான ஒரு பதிலை அந்த நேர்காணலில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஒரு தத்துவம் சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கு 14 ஆண்டு காலமாக மிக தீவிரமாக களமாடி இருக்கிறாங்க. அது நம்ம அனைவரும் அறிந்த ஒரு விடயம்தான். தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி உருவாகுவதற்கு முன்னாடி வரைக்கும் யார் தமிழர், யார் திராவிடர், திராவிடம்னா என்ன என்கிற கேள்வியை பெரும்பாலும் யாரும் முன்வைத்தது கிடையாது. திமுகவுக்கு பிடிச்சா ஓட்டு போடுவோம், அதிமுகவுக்கு பிடிச்சா ஓட்டு போடுவோம், இவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய தலைவர், இவர்கள் செய்வது தான் சரி என்று நாம் அனைவரும் நம்பி அவர்களை பின்தொடர்ந்த காலம் எல்லாம் 2009 வரைக்கும் தான். 2009க்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு தத்துவம் சார்ந்த அரசியலை உருவாக்கணும் என்கிற முனைப்போடு தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம், ஒரு கட்சி, ஒரு தத்துவம் தான் நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு அந்த கட்சிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்ட கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக, அதிமுக, இன்னும் நம்மளுடைய தேசிய அளவில் நம்மளுடைய எதிரியாக இருக்கக்கூடிய ஆரியம், இவை அனைத்தும் தமிழ் தேசியத்தை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறது, அச்சம் கொண்டு தமிழ்நாட்டில் எப்படியாவது நாம் காலூன்ற முடியுமா என்று கனவு கண்டுகிட்டு இருக்குது. ஆரியம் என்கிற ஒரு கோட்பாட்டிற்கு ஒரு தத்துவம் இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது. ஆனால் இந்த திராவிடம் என்கிற கோட்பாட்டிற்கு எந்த ஒரு தத்துவமும் எந்த ஒரு இலக்கும் கிடையாது. ஆனால் ஆரியத்தினுடைய கைப்பாவையாகவே இந்த திராவிடம் செயல்பட்டுட்டு வரும். அப்போது இங்கே ஆரியம், திராவிடம் இந்த இரண்டு தத்துவத்தையும் யார் தூக்கிக்கிட்டு வராங்களோ அவங்களை எதிர்த்து ஓட வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் இன்றைக்கி தமிழ் தேசியம் என்கிற ஒரு தத்துவத்திற்கு இருக்குது. அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்கிற ஒரு தத்துவத்தை இன்றைக்கி அதிதீவிரமாக இன்றைக்கி கொண்டு வந்து மக்களிடத்தில் கருத்தின் மூலியமாக இன்றைக்கி கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த அந்த நேர்காணல்ங்கிறது பல கேள்விகளை முன்வைத்திருந்தாலும், ஏன் நீங்கள் திராவிடத்தை தமிழ் மண்ணில் வேறொன்று விடக்கூடாது, திராவிடம் எதற்கு இந்த மண்ணில் தேவையில்லை, தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்திற்கும் என்ன விதமான வேறுபாடுகள் என்கிற கேள்விக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய பதில் என்பது ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. அண்ணன் சீமானை வெளியிலிருந்து விமர்சிக்கக்கூடிய பலரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ஒரு இனவெறி அரசியல் பண்ணுறாரு, தமிழர் என்றே பேசுகிறாரு, அவர் ஒரு வெறுப்பு அரசியல் திணிக்கிறாங்க, திராவிடம் என்பது தான் ஆரியத்திற்கு எதிரான ஒரு ஆயுதமாக இருக்குது, அதை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மீது அவதூறுகளையும் சேர்த்து வைப்பாங்க. ஆனால் நேற்று அண்ணன் சீமான் அவருடைய ஒவ்வொரு பதிலுமே கொள்கை சார்ந்த பதில் தான். கடந்த மாதம் தாவேக்காவுடைய மாநாடு நடந்தது. அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் கூட திராவிடமும் தமிழ் தேசியம் இந்த மண்ணின் இரு கண்கள்னு சொல்லியிருப்பாங்க. அன்று இரவே அண்ணன் சீமான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இது எங்கள் கொள்கையோடு நேர் எதிராக இருக்குது, தன்னுடைய வாதத்தை முன்வைத்தாங்க. தொடர்ந்து அந்த கருத்திற்கு விளக்கம் கொடுத்து கொள்கை சார்ந்த விமர்சனங்களை அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து வைத்து கொண்டு வந்தாங்க. அப்போ இதை வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் என்ன அப்படின்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வதற்கான மனம் அவர்களிடம் கிடையாது, ஒரு சரியான புரிதல் கிடையாது. அப்போ இவ்வளோ சிக்கல்களுக்கு இடையில தான் இன்றைக்கி தமிழ் தேசியம் என்கிற ஒரு தத்துவத்தை வளர்த்து அந்த தத்துவம் என்பது இன்றைக்கி அரசியலாக மாற்றப்பட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி போராடிக்கிட்டு இருக்குது. அப்போ நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விடயம் என்னன்னா, இங்கு திராவிடம் என்கிற ஒரு சொல்லாடலே உருவாகுவதற்கு முதன்மையான காரணம் கால்டுவெல் என்று இன்றைக்கி திராவிட திருவாளர்கள் அனைவருமே ஒரு பரப்புரையை மேற்கொள்கிறாங்க. சரி, அந்த கால்டுவெல் எங்கேருந்து அந்த திராவிடம் என்கிற ஒரு வார்த்தையை முன்னெடுத்தார் அப்படின்னா, மனுஸ்மிருதி என்கிற ஒரு புத்தகத்தில், ஒரு நூலில் இருந்து தான். அப்போ அந்த மனுஸ்மிருதிங்கிறது யாருடைய புத்தகம்? அது ஒரு பொதுமறை நூலா, இல்லை அது எதுவும் மொழி சார்ந்த நூலா, இல்லை எதுவும் இனம் சார்ந்த நூலான்னு கேட்டால் அது முழுக்க முழுக்க ஆரியர்களால் உருவாக்கப்பட்ட, அவர்களுடைய இதய துடிப்பாக இருக்கக்கூடிய வர்ணாசிரம கோட்பாட்டை வைத்து உருவாக்கப்பட்டது தான் அந்த மனுஸ்மிருதி என்கிற நூல். அந்த மனுஸ்மிருதியை நாம் இன்னைக்கு கொண்டாடக்கூடிய பல தலைவர்கள் அதற்கு எதிராக கருத்து சொல்லி போராடிய வரலாறு நாம் இன்றளவு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி அந்த மனுஸ்மிருதியிலிருந்து தான் திராவிடர் என்கிற ஒரு சொல்லாடலை கால்டுவெல் அவர்கள் முன்னிறுத்தி தென்பகுதியில் வாழக்கூடிய மக்களை திராவிடியன் லாங்குவேஜ், அதாவது திராவிட மொழி குடும்பங்கள் என்று அவர் அடையாளப்படுத்திட்டு அவர் போயிடுறாரு. அது ஒரு வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு கொடுந்துயரம் தான் அதை சொல்லி ஆகணும். அப்போது அந்த திராவிட மொழி குடும்பம் என்கிற அந்த வார்த்தைக்கு நான் மனுஸ்மிருதியில் இருந்தால் எடுத்தேங்கிறதே அவர் பதிவு செய்துட்டு போகிறாங்க. இதை அண்ணன் சீமான் நேற்று பதிவு செய்து இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த திராவிட கூட்டத்திற்கு என்ன எழும் அப்படின்னா, உண்மையை சொல்லிட்டாரு, இத்தனை நாட்களாக நாம் மறைத்து மூடி பாதுகாத்து வைத்திருந்த சில உண்மைகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் அவருடைய தம்பிகளும் தங்கைகளும் வரலாற்றை எங்கெங்கோ தேடி படித்து இப்படி பொதுவெளியில் கொண்டாந்து உடைத்தார்கள் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் எப்படி ஏமாற்றி அரசியல் செய்வது, அவர்களை அடிமைப்படுத்தி அரசியல் செய்வது, நாம் திராவிடர்கள் என்று எப்படி நாங்கள் மாற்று முகமூடி தமிழர்களுக்கு போடுவது என்று இன்னைக்கு ஒவ்வொரு திராவிட கூட்டமும் வைத்தெரிச்சல்ல புலம்பிக்கிட்டு கிடக்குது. நாங்கள் ஆரியர்களை தீவிரமாக எதிர்க்கிறோம், ஆரியத்திற்கு எதிரானதான் திராவிடம் என்று சொன்னால்
ஆரியத்திற்கு வேத நூலாக கற்பிக்கக்கூடிய மனுஸ்மிருதியிலிருந்து தான் திராவிடம் என்கிற சொல்லாடல் எடுக்கப்பட்டது. ஏன் திராவிடத்திற்கு என்று தனி நூல் கிடையாதா? ஒரு உதாரணத்துக்கு திருக்குறள்லேருந்து நாங்கள் திராவிடம் எடுத்தோம், புறநானூற்றிலேருந்து நாங்கள் திராவிடம் எடுத்தோம், அகநானூர்லேருந்து திராவிடம் எடுத்தோம், பதிற்றுப்பத்திலிருந்து நாங்கள் திராவிடம் எடுத்தோம், சிலப்பதிகாரத்திலிருந்து நாங்கள் திராவிடம் எடுத்தோம், தொல்காப்பியத்திலிருந்து நாங்கள் திராவிடம் எடுத்தோம் என்று சொல்லியிருந்தால் அது உண்மையிலே சரி. அப்போ நம்ம முன்னோர்கள் ஏதோ திராவிடம் என்கிற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி இருக்கிறாங்க, அப்போ அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைதானோ என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த வாதத்திற்காக நம்ம ஒரு முயற்சி செய்யலாம். ஆனால் ஆரியர்களை குறிக்கக்கூடிய சொல்லே திராவிடம். அந்த சொல்லை தனக்கு அடையாளமாக வைத்துக்கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு மாற்று முகமூடி போட்டு அவர்கள் போட்டது பத்தாதுன்னு இங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே திராவிடம் என்கிற ஒரு முகமூடியை மாட்டி விடுவது. இந்த திராவிட கூட்டம் எப்படி அரசியல் அதிகாரத்திற்கு வருது அப்படின்னா, இந்தியன் என்கிற ஒரு முகமூடி நமக்கு தேவையில்லை, ஆரியம் என்கிற ஒரு முகமூடி நம்மை ஆள வருகிறது, அதனால இந்தாங்க ஒரு புதுசாக ஒரு முகமூடி கொடுக்குறோம்னு இந்த திராவிட முகமூடியை போட்டு நம்மளுடைய உண்மையான அடையாளமாக இருக்கக்கூடிய தமிழர் என்கிற முகமூடியை நம்ம கையாலேயே தூக்கி எறிய வச்சிருக்கு இந்த திராவிடம் என்கிற திருட்டு கூட்டம். தெற்கிலிருந்து வந்த பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல் தான் திராவிடர் என்று அந்த மனுஸ்மிருதி நூல்ல கற்பிக்கப்பட்டு இருக்குது. ஆனால் உண்மையான விடயம் என்னன்னா, அவர்கள் பிராமணர்கள். யாரு? தலையிலிருந்து பிறந்தவர்கள், நெஞ்சிலிருந்து பிறந்தவர்கள் சத்திரிய பிராமணர்கள், தொடையிலிருந்து பிறந்தவர்கள் வைசிய பிராமணர்கள், காலிலிருந்து பிறந்தவர்கள் சூத்திர பிராமணர்கள். அப்படி அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வர்ணாசிரம வேறுபாடுகளுக்குத்தான் அவர்கள் அந்த 4 விதமான வர்ணாசிரம கோட்பாட்டை உருவாக்கி பிராமணர்களுக்குள் இருக்கக்கூடிய வேறுபாட்டை அடையாளப்படுத்தும் விதமாகத்தான் அந்த மனுஸ்மிருதி நூலில் சூத்திர பிராமணர்கள் என்று அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் தென்பகுதியில் வாழக்கூடிய பிராமணர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுக்குள்ளேயே ஒரு அடிமைத்தனமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் அவர்களை அடையாளப்படுத்திட்டு வந்தாங்க. அந்த பெயரை தான் தமிழ்நாட்டிற்கு குடிபெயர்ந்த இந்த பிறமொழியாளர்கள் திராவிடம் என்கிற அந்த சொல்லாடலை தன்னுடைய அடையாளமாக பயன்படுத்தி கொண்டாங்க. இப்போ ஆரியம் ஒன்று தான் நினைக்கும், பெரிதாக யோசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. தனக்கான வழியை யாரோ ஒருவர் உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வழியில் பயணித்து நாம் எங்கு போக வேண்டுமோ அங்கே போகணும் அப்படின்னு நினைக்கும். பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கமோ ஆரியத்தினுடைய நோக்கமோ இந்த நிலப்பரப்பு முழுமைக்கும் தன்னுடைய ஆளுமையை செலுத்தணும், நான் அதிகாரத்தில் இருக்கணும், தனக்கு உதவக்கூடியவர்களை நம்ம அரவணைத்து போகணும் என்பது அவர்களுடைய உயர்ந்த நோக்கம். அப்படி அந்த நோக்கத்திற்கு இன்னைக்கு திராவிடம் அவர்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. திராவிடம் என்கிற சொல்லே நம்ம பிராமணர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு தான். பஞ்ச திராவிடர் என்று ராஜா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் ஆரியத்தை முழுமையாக உள்வாங்கி இருக்கக்கூடியவங்க சொல்லியிருக்காங்க, ஆர்எஸ்எஸ் காரவங்க சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் திராவிடம் பேசக்கூடியவர்கள் மறுப்பு தெரிவித்தது கிடையாது. ஏன்னா அவனுக்கு வரலாற்று சான்றிதழ் இருக்குது. அவனுடைய மனுஸ்மிருதியை தூக்கி காட்டுவான், இந்த பாரு திராவிடம் என்கிற சொல் இருக்குது அப்படின்னு. இதில் பொய் சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் சமூக வலைதளத்தில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். அப்போ ஆரியம் என்ன நினைக்குது, தனக்கு உதவக்கூடிய திராவிடத்தை நம்ம என்றைக்குமே பகைச்சிக்க கூடாது, ஆனால் பகைப்பது போல ஒரு நாடகத்தை போடும். வெளியிலேருந்து பார்ப்பதற்கு இருவரும் கையில் கத்தி வச்சுக்கிட்டு சண்டை போடுவாங்க. ஒரு பக்கம் ஆரியம், இன்னொரு பக்கம் திராவிடம், 2 பேருமே கையில் கத்தி இருக்கும், உன்னை நான் குத்திடுவேன் கொன்றுவேன் அப்படின்னு. ஆனால் 2 கத்தியுமே போலியான கத்தி. இந்த இம்சேரசன் படம் பார்ப்போம்ல, ஒரு கொல்லன் இறுதி நேரத்தில் கத்தி தயாரித்து வச்சுருப்பாங்க, அந்த கத்தி அனைத்தையுமே பிடுங்கிட்டு வந்துடும், ஒரு போலியான கத்தியாக இருக்கும். அதுபோல் இவர்கள் இருவரும் சண்டை போடுவது போல நாடகம் ஆடுவார்கள், வாய்களில் சொற்கள் வீசுவார்கள். ஆனால் கைகளில் வைத்திருக்கக்கூடிய அந்த கத்தியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் டம்மி கத்தி, எல்லாம் போலியானது. வெட்ட போனால் வெட்டாது, மழுங்கி போன கத்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவர்கள் இருவரும் நண்பர்கள், உறவினர்கள், ஒன்றுக்கொன்று தொடர்புடையவர்கள். அப்போ திராவிடமும் ஆரியமும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு காயை நகர்த்திக்கிட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோம்ல, ஒன்று திமுக நீ வரணும், இல்லை அதிமுக நான் வரணும், நம்ம 2 பேரை தவிர்த்துட்டு வேறு எவனும் வரக்கூடாதுன்னு. அதுதான் தமிழ்நாட்டிலையும் நடக்குது. அதே போல தான் இன்னொரு அரசியல், ஆரியமும் திராவிடமும் 2 தான் அந்த மண்ணில் இருக்கணும், நம்மை தவிர வேறு யாரும் இங்கே வரக்கூடாது. அப்போ தமிழ் தேசியம் வருகிறதா, தமிழ் தேசியத்தை நீ பிறமொழியாளர்களுக்கு எதிரானவர்கள்னு சொல்லு, இனவெறியாளர்கள்னு சொல்லு, அவர் பிறமொழியாளர்களை வெறுப்பு அரசியல் செய்யக்கூடியவர்னு சொல்லு, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையில்லாதவர்கள்னு சொல்லு, ஆபத்தான அரசியலை முன்னெடுப்பவர்கள்னு சொல்லுன்னு 2 பேரும் கைகோர்த்து கொண்டு தமிழ் தேசியத்தை எதிர்ப்பாங்க. அண்ணன் சீமான் அதே நேர்காணலில் ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, எந்த தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களாவது, மலையாள மொழி பேசக்கூடியவர்களாவது, கன்னட மொழி பேசக்கூடியவர்களாவது, இல்லை ஹிந்தி மொழியோ சமஸ்கிருதமோ ஏதோ ஒரு மொழி, உலகில் எந்த மொழி பேசக்கூடியவனாவது அந்த மொழிக்காக அந்த மக்களுக்காக போராடக்கூடிய ஒருவனை அவன் வெறியன் என்று சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறார்கள். குறிப்பாக அதை சொல்வது அனைத்தும் திராவிடர்கள், இந்த திராவிடம் என்று பேசக்கூடியவர்கள், அவர்களுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய சில தமிழர்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்த வைக்கிறாங்க. அப்போ இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய சாபக்கேடு.
சனாதனத்தை தீவிரமாக எதிர்க்கிறோம் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஜிஆர் அவர்களை சந்தித்து பிராமணர்களை நான் தவறாக பேசிவிட்டேன், சனாதனத்தை நான் தவறாக பேசிவிட்டேன், அதனால் எனக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை கழித்து அடுத்த ஆட்சியில் நான் முதல்வராக ஆக வேண்டும் என்பதற்காக பாத பூஜை செய்ததாக ஒரு செய்தி ஒன்று சமூக வலைதளத்தில் வருது. ஒரு திராவிட கூட்டம் கூட அதை மறுக்கலை, அதை பற்றி பேசலை, எந்த கருத்தும் பதிவிடலை. தமிழ்நாட்டில் ஃபேக்ட் செக் அப்படின்னு ஒன்று இருக்குது. துணை முதல்வரை பற்றி ஒரு பொய்யான செய்தி பரவுதுன்னா அது ஃபேக்ட் செக் பண்ணி அது பொய்ன்னு சொல்லணும். இல்லை திராவிடத்திற்குன்னு ஒரு ஃபேக்ட் செக் வாடகை வாய்கள் நிறைய பேர் இருக்கிறானுங்க, அவனுங்களாவது உதயநிதி அவர்கள் பாதை பூஜை செய்தாரா இல்லையா, துணை முதல்வராக ஆவதற்கும் அடுத்த முறை முதல்வர் ஆகுவதற்கும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கும் நான் சனாதனத்தை பேசினதுனால எனக்கு தோஷம் வந்து விட்டது என்று நம்பி இந்த திராவிட கூட்டம் என்ன பண்ணியிருக்கு, பாத பூஜை செய்திருக்குது. இதெல்லாம் திராவிட கோட்பாட்டில் வருமா? இதெல்லாம் பிளாங்க்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக்கில் வருமா? இதெல்லாம் ஆரியத்தை எதிர்ப்பதில் வருமா? என்ன ஒரு நாடகம்! இந்த நாடக கம்பெனிங்கிறது சன் டிவியில் போடுற நாடகமோ, ஜெயா டிவியில் போடுற நாடகமோ, ஜீ தமிழில் போடுற நாடகமோ, இந்த நாடகமெல்லாம் தோற்று ஓடிவிடும். அதை விட பெருவாரியான மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு நாடகம் தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது இந்த திராவிட கூட்டத்தினுடைய நாடகம். மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் திராவிடம் பேசக்கூடியவர்கள் தன் கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை இது போன்ற ஒரு அவதூறுகள் பரப்பும் பொழுது அது உண்மைக்கு புறம்பான செய்தி என்றால் தான் எதிர்த்து நிற்கணுமா வேணாமா? ஒருத்தவங்க கூட வாயை திறக்கல. தமிழ் தேசியம் பேசக்கூடிய நிறைய உறவுகள் இது சம்பந்தமாக காணொலி பதிவிடுறாங்க, பெரிய பெரிய அளவில் கேள்வி எழுப்புறாங்க, யாருமே பதில் சொல்லலையே. இதைத்தான் சீமான் அவர்கள் நேர்காணலில் சொல்லியிருக்காங்க. ஆரியம் என்பது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரானது. ஆரியம் என்பது தமிழர்களை அடிமைப்படுத்தி அதிகாரத்தை சுவைப்பதற்காக உருவாக்கப்பட்டது. தமிழர் அல்லாதோர் தமிழர்களை ஒண்டி பிழைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சொல்லாடலை எடுத்துக்கொண்டு நாங்கள் திராவிடம் 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 என்று பொய் பேசி கொண்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் வைக்கம் போராட்டம் விழாவில் கேரளாவில் போய் முதல்வர் பேசிட்டு வந்தாங்க. சொல்லப்போனால் வைக்கம் போராட்டத்தில் பங்கெடுக்கும் பொழுது ஈவே ராமசாமி அவர்கள் காங்கிரஸ்காரராக இருக்கிறாங்க. அன்றைய காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகளாக இருந்தவர்களால் அந்த போராட்டத்தில் போய் கலந்து கொள்ள முடியல. அப்போ வேறு வழி இல்லாமல் ஈவே ராமசாமி அவர்களை அந்த குழு நெருங்குது, நீங்கள் போய் அந்த போராட்டத்தில் பங்கெடுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் காங்கிரஸ்காரராக ஈவே ராமசாமி அவர்கள் அந்த போராட்டத்தில் போய் பங்கெடுத்துட்டு வர்றாங்க. இதுதான் நடந்த உண்மை. சொல்லப்போனால் வைக்கம் போராட்டத்தில் ஈவே ராமசாமி அவர்கள் போராடினார் என்பதை காங்கிரஸ் கொண்டாடி இருக்கணும், காங்கிரஸ் பேசியிருக்கணும், காங்கிரஸ் இன்னைக்கு விளம்பரப்படுத்தி இருக்கணும். கேரளா பினராயி விஜயனோடு காங்கிரஸ் பிரதிநிதி பங்கெடுத்து அவர் மேடையில் பேசியிருந்தால் சரியான ஒன்று. அதனால தான் காங்கிரஸினுடைய மூத்த நிர்வாகி திருச்சி வேலுச்சாமி அவர்கள் சொல்கிறாங்க, காங்கிரஸினுடைய அடையாளத்தை திராவிடர் கழகம் இந்த திராவிட கூட்டங்கள் திருடி கொண்டதுன்னு வெளிப்படையாக சொல்கிறார். நேற்று சொல்லியிருக்கிறார், ராவணா வலைவலியில் வந்திருக்குது. திருச்சி வேலுசாமி சொல்கிறார், எங்களுடைய அடையாளத்தை திமுக திருடி விட்டது, நாங்கள் போய் அந்த இடத்துல பேசி இருக்கணும். ஏன்னா அவர் காங்கிரஸ்காரனாக தான் அந்த போராட்டத்தில் போய் பங்கெடுக்கிறாரு. அப்போதைக்கு திகாவும் உருவாக்கப்படலை, திராவிட முன்னேற்ற கழகமும் உருவாக்கப்படலை, அவர் திராவிட கழகத்தோட தலைவராகவும் இல்லை, அவர் காங்கிரஸ்காரராக இருக்கிறாரு. எந்த திமுக எந்த திராவிடம் ஆரியத்தை முதன்மையாக கொண்டு வருதுன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸில் பயணித்து கொண்டு அன்னைக்கு அந்த ஆலய நுழைவு போராட்டத்தில் அந்த வைக்கம் போராட்டத்தில் ஈவே ராமசாமி அவர்கள் போய் பங்கெடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ காங்கிரஸில் மூத்த நிர்வாகி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு எதுக்குங்க இந்த விளம்பரம், மைக்கை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் அதை வைக்கம் போராட்டத்தை பண்ணோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், ஏன் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கணும், எங்களுக்கு திராவிடம் பேசக்கூடியவர் போல் விளம்பர அரசியல் தேவை கிடையாது. அவர் ஒரு வாரத்தில் முடிச்சுட்டு போயிட்டார். இதையெல்லாம் இந்த திராவிட கூட்டம் தமிழர்களை ஏமாற்றி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான அரசியல் தான் இந்த திராவிட அரசியல். இது ஒரு வரலாற்று போர். தமிழர்கள் நாம் தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் இந்த மண்ணை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த திராவிடம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை, ஆரியம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை நாம் எதிர்த்தாக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். அப்போ தமிழர்கள் நாம் அதிகாரத்திற்கு வரணும். வரலாற்றில் வீழ்த்தப்பட்ட நாம் இதுவரை வீழ்ந்தே கிடந்தது கிடையாது. ஒவ்வொரு முறையும் நாம் எழுந்து போராடி இருக்கிறோம். அந்த போராட்டத்தை நசுக்கும் விதமாக, அந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்யும் விதமாகத்தான் இன்னைக்கு திராவிடம் ஆரியத்தோடு கைகோர்த்து கொண்டு தன் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு தமிழர்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு அற்ப அரசியலை செய்து கொண்டு இருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு வார்த்தையும் திராவிடத்திற்கு எதிராக மாற்றி தமிழ் தேசியம்தான் என்கிற ஒரு சிந்தனைக்கு ஏன் நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும், ஏன் அந்த தமிழ் தேசியத்தை இந்த மண்ணில் நாம் வெல்ல வைக்க வேண்டும். தமிழ் தேசியம் என்பதுதான் தமிழர்களுக்கான ஒரு முன்னுரிமை கொடுக்கும், தமிழர்களையும் தமிழ் மொழியவும் மண்ணையும் மீட்கும் என்பதை மக்கள் சற்று சிந்தித்து பார்க்கணும்.
இந்த காலத்திலலாம் நம்ம தத்துவம் பேசலாமா, இந்த காலத்திலலாம் நீ யார் நான் யாருன்னு பேசலாமா என்கிற கேள்வி, பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் மேலோட்டமான ஒரு அரசியல். உள்ளார்ந்து சிந்தித்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் நிலவக்கூடிய ஒரு அரசியல் என்பது இந்த இனத்திற்கான இன்னொரு ஆக்கிரமிப்பு அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மை நாமே அழித்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய பெருமைகளை பேசுவதற்கு நாமே தாழ்வு மனப்பான்மையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் செய்யக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் தன்னை தமிழன் என்று சொன்னால் வாக்கு விழுகாது என்கிற ஒரு அரசியலை, மோசமான அரசியலை உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த திராவிடமும் ஆரியமும் சேர்ந்து. நல்லா கவனிச்சு பாருங்க. இல்லாத இந்தியன் இந்தியன் சொல்லி ஓட்டு கேட்குறான், இல்லாத திராவிடம் தன்னை திராவிடம் சொல்லி ஓட்டு கேட்குறான். ஆனால் பல நெடுங்காலமாக நம் இரத்தத்தில் ஊறி போன நமது மொழிக்காக எத்தனையோ பேர் உயிர் நீத்து இருக்கிறாங்க, இந்த இனத்திற்காக எத்தனையோ பேர் உயிர் நீத்து இருக்கிறாங்க, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ முன்னவர்கள் இந்த இனம் வாழ வேண்டும் என்று பெரும் பாடுபட்டு இந்த மண்ணில் உயிர் நீத்து இருக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழன் என்று சொன்னால் ஓட்டு போட மாட்டோம் என்று ஒரு அரசியலை உருவாக்கி வைத்திருப்பது எவ்வளவு ஒரு மோசமான அரசியல். யார் காரணம் நினைக்கிறீங்க? இந்த திராவிட கூட்டம், இந்த ஆரிய கூட்டம். அப்ப இவர்களை களையெடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் தேசியத்திற்கு இருக்கிறது. அந்த தமிழ் தேசியத்தை அண்ணன் சீமான் அவர்களுடைய கரங்களை இறுக பற்றி கொண்டு நாம் வெல்ல வைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்கிற ஒரு தத்துவத்தின் எழுச்சி தான் இந்த மக்களின் வளர்ச்சியாக மாற முடியுமே தவிர திராவிடம் என்பதோ ஆரியம் என்பதோ இந்த மக்களுக்கு நேர் எதிரானது என்பதை அண்ணன் சீமான் அவர்களுடைய ஒவ்வொரு நேர்காணலும் வலியுறுத்தி வருவதை போல நாம் அந்த தத்துவத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாமும் பயணிப்பதற்கு தயாராக வேண்டும்.